சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை அர்த்தப்படுத்த வேண்டும். அப்படி அர்த்தப்படுத்தி வாழ்ந்தவர்கள், நம் மொழிக்காக இனத்திற்காக உயிர் நீத்த மறவர்கள். தம்பி அப்துல் ரவுப், முத்துக்குமார், தங்கை செங்கொடி, தம்பி விக்னேஷ் போன்றவர்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தினார். சாதாரண பிறப்பை சரித்திரமாக்கினார். தமிழர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிற மரபல்ல, இறந்த தினத்தை தான் போற்றுவார்கள். ஏனென்றால் பிறக்கும் போது என் தாத்தன் தெய்வ திருமகன் அல்ல, பிறக்கும் போது என் தாத்தன் பெருந்தலைவர் அல்ல, பிறக்கும் போது என் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் அல்ல, செக்கிழுத்த செம்மல் அல்ல, பிறக்கும் போது தமிழ் தென்றல் அல்ல, பிறக்கும் போது தனித்தமிழ் அடிகளார் அல்ல, பிறக்கும் போது முத்தமிழ் காவலர் அல்ல. இப்படி நம்ம முன்னோர்கள் பிறக்கும் போது அல்ல, ஆனால் மரிக்கும் போது மரணிக்கும் போது மகத்தான சாதனையாளர்களாக மண்ணிலே விழுகிறார்கள். அதனால் தமிழ் சமூகம் அவனை போற்றுகிறது தெய்வமாக. அதனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மறைமொழி போதிக்குது. ஒரு முறை செய்யற தோற்று போற அது முயற்சி, மறுமுறை செய்யற அது தொடர்ச்சி, தோற்று போற. மறுமுறை செய்யற விடாமுயற்சி, மறுமுறை தோற்று போற, மறுபடியும் முயற்சிக்கிறார், அதற்கு பெறலாண்டான் நம்பிக்கைங்கிறான். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு வரலாற்றில், நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறான் நம் உயிர் தலைவர். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். இதை என் பிள்ளைகள் மனதில் வச்சுக்கணும். நீ உறுதியா வெல்லுவ. இந்த குறுக்க மறுக்க ஓடுறதெல்லாம் அது வருது. தாவும் புலிக்கு நாய் எந்த மூளைன்னா புலிக்கு அணில் எந்த மூளை? என்ன நீ களம் எப்படி இருக்கும், எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவர்களா களத்தை பத்தி பேசிட்டு இருக்காப்ல. நாங்க போர்க்களம் அரசியல் களம் ரெண்டு களத்தையும் பார்த்தவங்க. நாங்க உங்களுக்கும் ஒரு சீரியஸா படம் போகும்போது திடீர்னு ஒரு பாட்டை போடுற மாதிரி, அண்ணன் கவுண்டமணி செந்தில் காமெடி வைக்கிற மாதிரி, நகைச்சுவை வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு ஃபன், ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட். தீய சக்தி அவ்வளவுதானே. இங்க வாப்பா, ஏப்பா பயமா இருக்கு. ஏதோ தம்பி அப்படிதான் இருக்கு. அதனால என் அருமை பிள்ளைகள், உங்களுடைய பணி இந்த தேர்தல் களத்தில் வாய்ப்பு எல்லாருக்கும், நமக்கு 234 இடம் தான் இருக்கு, அதுல எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது கடினம். அதுல இந்த கட்சி சமூக நீதி கோட்பாட்டுப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி உண்டென்றால் அது இந்திய பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா சமூகங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குது தலைமை பொறுப்புல. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, ஆதிக்குடி தமிழ் சமூகம் இருக்கு, வேளார், வண்ணார், நாவிதர், மருத்துவர் குலம், பண்டாரங்கள், தச்சர், இந்த மாதிரி இதுக்கு அரசியல் பொறுப்பு உங்க தந்தது இல்லை. அதனால கட்சியில பொறுப்பு கொடுக்கிறோம். திருப்பி தேர்தலில் நிக்க வாய்ப்பு இவங்க தந்ததில்லை, நம்ம கட்சி கொடுக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமூக நீதி அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்கும் முன்னுரிமை, பெண்களுக்கு சம உரிமை. அதனால சரிபாதி பெண்ணுக்கு, மகளிர், மாணவர் பாசறையா இருந்தாலும், இளைஞர் பாசறையா இருந்தாலும், குருதி எல்லாத்துலையும், மாநில ஒருங்கிணைப்பு எல்லாத்துலையும் சரிபாதி கொடுக்கும். இந்த விளங்கிக்கணும். போட்டி 234 தான், அது 234 பேர் தான் நிக்க முடியும். அது நான் நின்னானே, என் தம்பி நின்னானே, என் தங்கச்சி நின்னானே என்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்குத்தான் நீ உண்மையிலே சிறந்த தலைவனாக மாறுகிறாய். என் பிள்ளைகள் நன்கு நினைவுச்சுக்கணும். உங்களுக்குள் போட்டி என்பது, பொறாமை என்பது, அவன் என்ன கட்சிக்கு 10 பேரை சேர்த்துட்டானே, நம்ம எப்படியாவது 20 பேரை சேர்க்கணும் அப்படின்னு நீ போட்டி போடுறீன்னா அதுதான்
உண்மையான போட்டி, ஆரோக்கியமான போட்டி, ஒரு நல்ல தளபதிக்கான தகுதி போட்டி. பொறாமப்படு. எப்படி அவன் சேர்த்தான் 20 பேரை, நம்ம எப்படியாவது சேர்த்து போறணுமே, சேர்த்து அண்ணன்ட்ட நல்ல பேர் வாங்கினானே பாருங்கண்ணே, 40 பேரை சேர்த்துருக்கனே, அப்படி பேர் வாங்கணும். அதை விட்டு அவன் 20 பேரை சேர்த்துட்டான். அவனை எப்படி சொல்லி விரட்டி விடுறது? எதையாவது சொல்லி இவன் அவனை திட்டினா, இவன் அவனை திட்டினான்னு போட்டு, உன் எழுத்து இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடியதா இருக்கணும். சும்மா போட்டு எழுதிக்கிட்டு ஏதாவது போற இதெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு பண்ணிட்டு கூடாது. அது ஒரு புரட்சிக்கார வேலை இல்லை. சாதாரண அரசியல் இயக்கத்துல நீ இல்லை. திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்னா, ஆனா திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி எளிய பிள்ளைகள், அண்ணன் யார், சாதாரண மகன் 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிறுத்த முடியுதுன்னா அது சரித்திரத்தில் சாதனை.